ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்ன நம்ம சேனலில் முக்கிய தகவல் பார்க்க போகிறோன்னாங்க. இன்னைக்கு சந்திராஷ்டம் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னே சந்திராஷ்டம் எந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னைக்கு காலையிலேருந்து மழை வருதுங்க. எந்த ஊர்லலாம் மழை வருதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன், மற்ற ஃப்ரெண்டும் தெரிஞ்சுப்பாங்க இங்கெல்லாம் மழை வருதுன்னு. ஃப்ரெண்ட், இன்னைக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம்னா நம்ம டைரெக்டாக என்ன நான் சொல்ல வரேனோ அதை சொல்லிடுங்க. ஏன்னா ரொம்ப இழுத்து பேசுனீங்கன்னா சில பேர் ஸ்கிப் பண்ணி போயிடுறீங்க. அதனால் நான் டைரெக்டாக சொல்லிடுறேங்க. இன்றைக்கி எந்த நட்சத்திரம்னா அவிட்டம் நட்சத்திரங்க. சதயம் 9/11/2023 இந்த நாளில் சந்திராஷ்டம் இருக்கிற நட்சத்திரம் அவிட்டம் சதயம். நம்ம எப்போவுமே நட்சத்திரம் தாங்க பார்க்கணும், ராசியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் சொல்ல மறந்துட்டேங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னம்மா தகவல்லாம் வேணும், டிப்ஸ் வேணும் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லுவேங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் சந்திராஷ்டம் வரும்போது அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. ஆனால் யாரும் அதை எப்படி தப்பிக்கிறது என்று என்கிட்ட கேள்வி யாரும் கமெண்டில் கேட்கல. நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, அதுக்கான நான் விடையை கண்டிப்பாக சொல்கிறேன். அதை செஞ்சிங்கன்னா நீங்கள் 100% தப்பிக்கணும், 50% கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். இந்த தடவை கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு இப்போது நிறைய பேருக்கு பணம் வரவெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண வரதுக்காண்டி நிறைய டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேங்க. நம்ம லக்ஷ்மி கோவிலுக்கு போனோங்க. முதலில் அந்த லக்ஷ்மி கோவிலில் துளசி தருவாங்க. அந்த துளசியை கொண்டு வீட்டில் நம்ம எங்கே பணம் வைப்போம், பர்ஸ்லையோ இல்லை பீரோ பணப்பெட்டிலையோ எங்கே பணம் வைக்கிறோமோ அந்த இடத்தாண்ட நம்ம அதை வைக்கணுங்க. பணத்தை தொடுற மாதிரி டச் பண்ணுற மாதிரி வைங்க. நீங்கள் அந்த துளசி வச்ச உடனே உங்களுக்கே மாற்றம் தெரிஞ்சோடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வருதுன்னு. இன்னும் படிப்படியாக நீங்கள் கமெண்ட் பண்ண நான் அதிகமான டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல நான் ஆர்வமாக காத்துட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை. எங்கள் ஊரில் மழை அடிக்குதுங்க, பயங்கரமாக மழை வருதுங்க. நான் இந்த மழையிலையும் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு கிளியராக கேட்குதா? மழை சத்தம்லாம் கேட்குதா? சரி, பாய் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லா செய்தியும் நான் சொல்கிறேங்க. பாய். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.